இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எழும்பி செயல்படுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 25 வசனம் 8. இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. And he went after the man of Israel into the tent and thrust both of them through, the man of Israel and the woman through her belly. So the plague was stayed from the children of Israel. Numbers chapter 25 verse 8. எனக்கன்பானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயோட வேசித்தனம் பண்ணும்போது பினகாஸ் அவர்கள் பின்னாலே போய் அந்த அறைக்குள் போய் இருவரையும் தனது ஈட்டியினாலே குத்தி கொன்று போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை பாதித்த அந்த வாதை நின்று போயிற்று அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் எழும்பி செயல்படுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு நம்ம சொசைட்டியை குறித்து நம்ம ஒவ்வொருத்தட்டையும் கேட்டா நம்மளுக்கு 1000 கவலை இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அவங்க கவலையை வெளிப்படுத்துவாங்க. இது சரியில்லை பிரதர், இது மாறணும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸோட அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை இருக்கு, அவங்க ஆட்டிடியூட்ல பிரச்சனை இருக்கு, அவங்களோட பிஹேவியர்ல பிரச்சனை இருக்கு, இன்னும் 1000கணக்கான காரியங்களை ஒவ்வொருத்தட்டும் நம்ம சொல்லிட்டே போவோம். ஆனால் இதெல்லாம் மாறணும், இதெல்லாம் சேஞ்ச் ஆகணும்ன்ற எண்ணம் இருக்கிறது. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதுக்காக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறோம்? நாம இனிஷியேட் பண்ணி இந்த விஷயம் நிற்கணும், இந்த விஷயம் மாறணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோமான்னு கேட்டா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் நமக்கு முன்பதாக இருக்கும். இதே போலத்தான் இங்க இஸ்ரவேல் புத்திரர் தேவனோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவங்கள நடத்திட்டு போறாரு. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, தேவ பிள்ளைகள் இல்லாத மோவாபிய பெண்களோட இஸ்ரவேல் புத்திரர் வேசித்தனம் பண்ணினார்கள் அப்படின்னு இங்க வாசிக்கிறோம். அவங்க அந்த தேவனுக்கு பிரியமில்லாத, தேவ ஜனம் இல்லாத அந்த பீப்புளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனால அவங்க வழிபடுற தேவர்களை இவங்களும் வழிபட ஆரம்பித்தார்கள். இதனால கர்த்தருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல பயங்கரமான கோபம் உண்டாகுது. ஜனங்களுக்குள்ளே வாதை நோயை அனுப்புகிறார். நம்ம வாசத்துக்கு அடுத்த வசனத்துல தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது, அங்க 24,000 ஜனங்கள் இந்த வாதையினால, கர்த்தருடைய கோபத்தினால இறந்து போனார்கள் அப்படின்னு. சோ ஜனங்களால சமாளிக்க முடியல. மோசேயும் மற்ற மூப்பர்களும் என்ன பண்றாங்கன்னா, இதை இம்மிடியேட்டா ஸ்டாப் பண்ணணும், இந்த காரியங்கள் மாறணுன்றதுக்காக எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம வாசித்த அந்த இடத்துல உள்ள அந்த காரியம் நடக்குது. ஒரு மனுஷன் என்ன பண்றான், மோவாபிய ஸ்திரீகளில் ஒருத்தியை கூட்டிக் கொண்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ துணிகரமா என்ன பண்றான்னா, வேசித்தனம் பண்ணுவதற்காக அவளை கூட்டிட்டு போறான். இப்போ இத பார்த்த உடனே ஆரோனுடைய பேரன், அவன் பேர் தான் பினகாஸ், அவன் என்ன பண்றான்னா, கர்த்தருக்காக வைராக்கியமா எழும்பி அவன் ஈட்டி எடுத்துக்கொண்டு அவங்க 2 பேரும் எந்த இடத்துல தவறு செய்து கொண்டிருக்கிறார்களோ அங்கே போய் அவர்களை உருவ குத்தி கொன்று போட்டான். இம்மிடியேட்டா வாதை நின்று போயிற்று அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது எல்லாருமே கஷ்டப்பட, மோசே முதற்கொண்டு எல்லாருக்குமே அந்த கவலை இருக்கு. ஐயோ, ஏதாவது பண்ணி இதை ஸ்டாப் பண்ணணும், கர்த்தருடைய கோபத்தை தணிக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் யார் எழும்பி செயல்பட்டா அப்படின்னா, பினகாஸ் தான் எழும்பி செயல்பட்டான். அவன் ஒருவன் செயல்பட்டதன் மூலமாக அந்த அந்த குரூப் ஆஃப் பீப்புள் கர்த்தருடைய கோபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்ம சொசைட்டில நம்ம கண்ணுக்கு முன்பதாக நடக்கிற அக்கிரமங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்கோம்? அதுக்காக நம்ம எல்லாருமே தப்பு செய்யறவங்களை போய் கொலை பண்ணணும், அது காரியம் கிடையாது. மாறாக தேவனிடத்தில் இந்த காரியங்களுக்காக முதலாவது நாம் திறப்பிலே நின்று ஜெபிக்கிறோமா? அடுத்தது நம்ம யாரெல்லாம் ரீச் பண்ண முடியுமோ அவங்களுக்கு நம்மாலான அந்த அட்வைஸ் பண்றோமா? நாம ஒரு முன்மாதிரியா வாழ்கிறோமா? இதெல்லா காரியத்தை நம்ம செஞ்சுட்டு நம்ம கவலைப்படுறோமா? இல்லைன்னா வெறுமனே கவலை மட்டும் பண்ணிட்டு இருக்கோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கர்த்தருடைய கோபத்தை அதாவது எல்லாருக்குமே தெரியும்,
இந்த மாதிரி தப்பு நடக்குது அப்படின்னு அங்க கர்த்தரோட முகமுகமாய் பேசிக் கொண்டிருந்த மோசே முதற்கொண்டு பெரிய பெரிய மூப்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவனுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷன் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ பினகாஸ் வேற எதை பத்தியும் யோசிக்கல. இந்த செயலை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்மளோட சீனியர்ஸ் இருக்கிறாங்களே அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்க, எதையும் யோசிக்கல. மாறாக ஐயோ என்னுடைய ஜனங்கள் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, என்னுடைய ஜனங்கள் அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க, சோ கர்த்தருக்காக நான் எழும்புவேன் அப்படின்னு வைராக்கியமாய் எழும்பி செயல்பட்டான். இது செயல்பட்டது நிமித்தமாக கர்த்தர் என்ன சொல்றாரு, பினகாஸ் வைராக்கியமாய் எனக்காக எழும்பினதுனால அவனோடு கூட ஆசாரியத்துவ நித்திய உடன்படிக்கை பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கன்பானவர்களே, நாம் எப்போது தேவனுக்காய் வைராக்கியத்தோடு எழும்பி செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போது தேவன் நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு இருக்கிற நம்ம கம்யூனிட்டியையும் சரி, நம்ம சபையா இருக்கட்டும், நம் தேசத்தையா இருக்கட்டும், தேவன் ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இன்னைக்கு நாங்க எங்களுக்கு சுத்தி நடக்கிற காரியங்களை குறித்து எங்க இருதயத்துல நிறைய நாள் நாங்க துக்கமா இருக்கலாம், பாரத்தோட இருக்கலாம். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் எழும்பி செயல்பட முதலாவது ஒவ்வொருத்தருக்காகவும் நாங்க ஜெபிக்க ஆவியானவரே எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க. அப்பா, எங்க இருதயத்தின் பாரத்தை எல்லாம் உம்மிடத்தில் இறக்கி வைக்க ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க. அப்பா, ஒவ்வொருத்தரும் தகப்பனே தேவனுக்குரிய காரியங்கள்ல நாங்க வைராக்கியமா எழும்பி செயல்பட ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க. நிறைய நேரத்துல நாங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க போல எங்களுக்கு தோணலாம். ஆனாலும் தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்துகிறவர் நீர் அப்பா. அப்பா, அந்த பலத்தினால அந்த தைரியத்தோட நாங்க செயல்பட நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.